ஹாய் உறவுகளே! இன்னைக்கு நம்ம வீட்ல டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோசையும், தக்காளி தொக்கும் தாங்க. என்னடா கடகடன்னு வேலை பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் சீக்கிரமா நான் வீட்டுக்கு வரேன். எனக்கு ஏதாவது செஞ்சு சமைச்சு வையி. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டாருங்க. ஹஸ்பண்ட் கேட்டு செய்யாமையா, சரிங்க இதோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடகடன்னு வெட்டிட்டு, கட் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். கட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 10 ஃபோன் வந்துருச்சு. "என்னப்பா ரெடியா? 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 நான் பக்கத்தில் வந்துட்டேன்னு." இதோ ரெடின்னு சொல்லிட்டு கடகடன்னு வேலைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபைனல் டச்சு தக்காளிலாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 நிமிஷம் உட்காந்துட்டேன். இன்னும் அடுத்த ஃபோன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஃபோன் வரல. அப்புறம் சரி நம்ம தாளிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாளிச்சு விட்டு எப்பயும் போல எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டேங்க. மூடி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் விட்டுட்டு, அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுட்டு, கை வேற சுட்டு வச்சுச்சு. சூடோட மேலே மூடிய தொட்டேன்னா சுட்டு வேற வச்சுச்சு. அப்புறம் திறந்து மறுபடியும் கிளறி விட்டுட்டு, நீங்கள் என்ன மசாலா போடுவீங்களோ அதை போட்டுட்டு, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுவும் நல்லா இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் பருப்பு கடைய மத்த. அந்த மத்து வச்சு நீங்கள் லாஸ்ட்டில் இறக்க போகிறப்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மத்த வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த தக்காளி அந்த தோலும் கூட மிஞ்சி இருக்காது. எங்கள் பாட்டி ஸ்டைலு. இப்போ நான் பண்ணுறது ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சுங்க. இதை செய்யறதுக்குள்ளே அவ்வளோ ஃபோனு. அதுக்கப்புறம் எடுத்து பேசினேன். இப்போ எல்லாமே முடிஞ்சு ஃபினிஷ் ஆயிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.